ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபைனலி 2 இயர்ஸ் கழிச்சு இன்றைக்கி விடாமுயற்சி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டர்ஸில். ஸோ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நேற்று நைட்டே செலப்ரேஷன் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 இயர்ஸுக்கு முன்னாடி வந்து விடாமுயற்சி படம் இந்த மாதிரி ஏகே அண்ட் மகிழ் திருமேனி காம்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே வந்து மகிழ் திருமேனியோட ஃபேன்ஸு கூட எக்ஸைட் ஆனாங்க அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் ஏகே ஃபேன்ஸும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் இருக்கும் மகிழ் திருமேனி படத்தில். ஸோ அதில் வந்து ஏகே இருக்கார் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டடான விஷயமாக தான் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஸோ வந்து அந்த படம் ரொம்ப போஸ்ட்பான்மெண்ட் எல்லாமே தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. பொங்கலுக்கு கூட எய்ம் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வெல் ரிசீவ்டா அப்படிங்கிறத வந்து நம்ம ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட் வந்து அஜித் குமார் சார் வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவர் சூஸ் பண்ணுற ஜானர்ஸ் வந்து இந்த த்ரில்லரு, க்ரைமு, ஹைஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது வந்து ரொம்பவே அதுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸான ஸ்டாண்டர்ட்ஸை எடுத்துகிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சி படத்தையும் வந்து அதே ஸ்டாண்டர்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதே ஸ்டாண்டர்டில் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தை பற்றி பார்க்க போனோம்னா வந்து விடாமுயற்சி ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃபாக ரெண்டு ஆஃபாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா வந்து ஏகேவோட சட்டல் கேரக்டரைசேஷன் தான் வந்து படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃபில். ஸோ வந்து ஃபஸ்ட் ஆஃபில் வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் கூட இல்லாமல், ஒரு மாசான டைலாக் எதுவுமே இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக பிளாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் டைரக்டர் எடுத்திருக்காரு. ஸோ கம்ப்ளீட்லி அந்த கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. எந்த விதமான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ளார எடுத்துகிட்டு வரல. அதே மாதிரி கமர்ஷியல் ஃப்ளைட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து பிளாட்டை விட்டு தள்ளி போகக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே கான்ஷியஸாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து ஏகே அண்ட் த்ரிஷா காம்போ வந்து ஸ்டார்டிங்கில் வருது. ஸோ அது வந்து ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து அவங்க 2 பேரை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே கதை மூவ் ஆகும்போது அவங்க ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க. ஸோ இது வந்து ஏதோ பிரேக் டவுன் கதைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பிரேக் டவுன் பார்த்ததில்லை. பிரேக் டவுன் அப்படிங்கிற படம் வந்து எனக்கு தெரிய வந்ததே வந்து இந்த விடாமுயற்சி படத்தோட கம்பேர் பண்ணும் போது தான். ஸோ வந்து அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரில, பிகாஸ் நான் வந்து பார்த்ததில்லை. பட் ஆனால் அந்த பிளாட் மட்டும் அந்த படத்தோடு தான் இருக்கும். மிச்சப்படி கதையெல்லாம் வந்து மகிழ் திருமேனி வந்து ரீரைட் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ வந்து படம் அப்படியே மூவ் ஆகுது. ஸோ வந்து தே ஆர் கோயிங் ஆன் அ ரோட் ட்ரிப். அப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து ஏகே அண்ட் த்ரிஷாக்கு வந்து ட்ரபிள் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அண்ட் அனதர் செட் ஆஃப் பீப்புள் வந்து குட் ஹோப்பில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணிட்டு அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிறாங்க. நடுவில் பார்த்தா வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. ஸோ வண்டி பிரேக் டவுன் ஆனோட்டி வந்து அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் மறுபடியும் அங்கே மீட் பண்ணுறாங்க. குட் அண்ட் ட்ரபிள்டு ஒன்ஸ் 2 பேருமே மீட் ஆகிறாங்க. ஸோ மீட் ஆகிட்டு அங்கேருந்து பிளாட் மூவ் ஆகுது. ஸோ ஏகே வந்து த்ரிஷாவை மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ த்ரிஷா மிஸ் ஆனோட்டி வந்து அந்த கதை எங்கே போகுது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஸோ சீன் பை சீன் வந்து டென்ஷன் பில்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த ஏகே வந்து த்ரிஷாவை வந்து சர்ச் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டென்ஷன் பில்டிங்காக இருக்கும். கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸோ சீன் பை சீன் வந்து டென்ஷன் பில்ட் ஆகுது. அதுக்கு வந்து அனியோட பிஜிஎம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி வாஸ் பர்ஃபெக்ட் ஃபார் தட் லொக்கேஷன். அண்ட் வந்து அப்படியே சீன் பை சீன் பில்ட் பண்ணி இன்டர்மிஷனில் வந்து அந்த செட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாமே ஒரே கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகே வந்து கன்ஃபரன்ட் பண்ணுறாங்க. அங்கே ஒரு இன்டர்வல் பிளாக் வச்சு ஃபஸ்ட் ஆஃபை முடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கதை இவ்வளோ தான். அண்ட் செகண்ட் ஆஃபுக்கு வரப்போனால் அங்கே வந்து செகண்ட் ஆஃபில் இருந்தால் அந்த ஒரு ஃபயர் அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. அந்த விடாமுயற்சிக்கான டைட்டில் வந்து அங்கேருந்து வந்து அதோட மீனிங்கை தேட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து செகண்ட் ஹாஃபில் இருந்து வந்து ஏகே வந்து ரிவோல்ட் ஆகிறாரு. ஸோ வந்து அந்த ஒரே கேங்கில் சேர்ந்தவங்கெல்லாம் வந்து ஏகேவையும் மேனிப்புலேட் பண்ணி அண்ட் த்ரிஷா எங்கே இருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸை கூட அவர்கிட்ட டெலிவர் பண்ணாமல் அவர் அலைய விட்டுட்ருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு பிளாட்டாக போயிட்டுருக்கிற டைமில் தான் வந்து ஏகே டிசைட்ஸ் டு ரிவோல்ட். ஸோ வந்து
அவர் வந்து அவரோட ரேஜை காமிக்க ஆரம்பிக்கும் போது தான் வந்து அந்த ஃபயரான எபிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கார் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அந்த கார் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப வெல் கோரியோகிராஃப்ட் ஸ்டண்ட்டுன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு லார்ஜ் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த லார்ஜ் ஸ்க்ரீனில் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்து ரொம்பவே ப்ளீஸிங்காக இருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஆன் ஹோல் அந்த படத்தில் வந்து எனக்கு அந்த பிளாட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கோரியோகிராஃபி. ஸோ வந்து அந்த ஸ்டண்ட் ஏகேக்கான ஃபைட் எல்லாமே வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் அந்த ரேஜ் ஆரம்பிக்குது. இதுக்கு வந்து மறுபடியும் அனி மியூசிக் வந்து ரொம்பவே பேக்டப்பாக இருக்குது. ஒரு இங்கிலீஷ் ரேப் ட்ராக் கூட இருக்குது. அது வந்து அன்எக்ஸ்பெக்டட் டைமில் வருது. பட் ஆனால் அது வந்து அந்த சிச்சுவேஷனை வந்து எலிவேட் பண்ணுது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ வந்து அப்படியே சீன் பை சீன் பில்ட் ஆகுது. ஏகேவும் லீட்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்றா கனெக்ட் பண்ணி டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி த்ரிஷா இருக்கிற இடத்துல வந்து கண்டுபிடிக்க போகிறாரு. அங்கே வந்து ப்ரோட்டகனிஸ்டான அர்ஜுன் சார், அவங்க ரெஜினா அண்ட் ஆரவ், இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் ஆர்க்கை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட கேரக்டரைசேஷன்ஸ் வந்து ரொம்பவே ஆப்டாக சூட் ஆகிருக்கு. அதுக்கான பர்ஃபார்மன்ஸையும் அவங்க டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே கன்ஃப்ரண்ட் பண்ணும்போது அவங்க ஆப்போசிட்டாக போக டிசைட் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்குது. அண்ட் தென் தே ஆர் கிவிங் க்ளோஷர் டு தி ஹோல் ஸ்டோரி. ஸோ மொத்தத்தில் பார்த்தா விடாமுயற்சி வந்து ஒரு டீசென்ட் வாட்சாக தான் சொல்லணும். பிகாஸ் அந்த நீங்கள் வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அதெல்லாம் வந்து தேடி போகிறீங்க, அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஐம் நாட் ஷுர் நீங்கள் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்கன்னு. பட் ஆனால் ஒரு கண்டென்ட்டுக்கு வந்து ட்ரூத்தாக இருக்கணும், அதுக்கு வந்து அதுக்கான பிளாட்டுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் பார்க்கணுன்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா கம்ப்ளீட்லி யூ வில் பி சாட்டிஸ்ஃபைடு வித் விடாமுயற்சி. அண்ட் ஏகே சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சொல்லவே வேணாம். அந்த 2 இயர்ஸ் கழித்து அந்த அஜித் குமார் அப்படின்னு வந்து ஸ்க்ரீனில் வரும்போது லிட்ரலி கூஸ்பம்ப் மூமெண்ட் தான். அது வந்து நிறையா பேரோட எமோஷன்ஸ் கூட. ஸோ வந்து அந்த ஏகே அப்படிங்கிற ஒரு நபருக்காக வந்து இந்த படத்தை வந்து தியேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்து டிஸப்பாயிண்ட் ஆகிற அளவுக்கான ஒரு படம்லாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் அ டீசென்ட் அண்ட் டிஃபெண்டபிளி குட். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ திஸ் இஸ் ரிவ்யூ அபவுட் தி விடாமுயற்சி. இதுதான் வந்து விடாமுயற்சியோட ரிவ்யூ. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, இது வந்து புது சேனல், என்னோட சேனல் ஐஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஐஎம்ஓனா இன் மை ஒப்பீனியன் அப்படின்ட்டு. ஸோ இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் வந்து பெருசாக கருத்தாக பேசுவான் அந்த மாதிரியெல்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து எனக்கு தோன்ற விஷயம், எதை பற்றினா இருக்கட்டும், அது வந்து சினிமாவாக இருக்கட்டும், இல்லை ஏதாச்சும் ஒரு சோஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் வந்து எனக்கு தோணுன ஒப்பீனியன்ஸை வந்து ஒரு நார்மல் ஜென்ரல் பப்ளிக் எப்படி பேசிப்பாங்களோ அந்த மாதிரி வந்து நான் என்னோடய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவேன். ஸோ பேசிக்கலி இது வந்து ரொம்ப சினிமா ஓரியன்டாக தான் இருக்கும். அதை தவிர்த்து நமக்கு வேறு என்னென்ன பேசணும் அந்த மாதிரி இருந்தாலும் அதை பற்றியும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் ட்ராவல் அந்த மாதிரி வந்து புக் ரிவ்யூஸ் கூட இருக்கும். அந்த மாதிரி வந்து அப்கமிங் டேஸில் நிறையா கண்டென்ட்ஸ் வரும். அண்ட் இதுதான் வந்து வீடியோ. இது வந்து என்னோடய ஃபஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு கன்வே பண்ணால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து என்னோடய கோலாகவே இருக்குது. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த விடாமுயற்சி படத்தை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் காமிக்கணும், லைக் இந்த ரிவ்யூ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து என்ன மாதிரி பர்சனுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தட் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.